டுடே எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா வெண்டைக்காய் பருப்பு சாதமும் அப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கருப்பு உளுந்தம்பருப்பு துவையல். இது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுனா, வெண்டைக்காய் பருப்பு சாதம், வெண்டைக்காவை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, பூண்டு ஒரு 2-5 பல், அப்புறம் பெரிய வெங்காயம் 1, எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, எண்ணெய், நல்லெண்ணெய், கொஞ்சம் விளக்கெண்ணெய் 2 ஊற்றிட்டு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு, கருப்பு உளுந்து எல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து கொட்டிட்டு, கொட்டின உடனே வெண்டைக்காவையும் தூக்கி போட்டுடணும். கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் வணங்குற அளவுக்கு ஊற்றணும். ஊற்றிட்டு வெங்காயம் போட்ட உடனே வெண்டைக்காவை போட்டுடணும். அதுலேயே ட்ரையாக வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் போட்டோம்னா வெங்காயம் வந்து மறுபடியும் ரொம்ப ப்ரௌன் கலராக மாறி கருக ஆரம்பிச்சிடும். ஸோ வெங்காயம் கருவேப்பிலெலாம் போடும்போதே இந்த வெண்டைக்காவையும் சேர்த்து போட்டுடணும். போட்டுட்டு தனியாக இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. வெண்டைக்காவை இதிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரையாக ஆகணும். வெண்டைக்காய் வந்து வணங்கி இருக்கணும். வணங்கின பிறகு இந்த வெண்டைக்காவை நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் இதுக்கு. அதனால் 1.5 டம்ளருக்கு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும். பருப்பு சாதம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் சேம். ஆனால் இந்த வெண்டைக்காய் மட்டும் நம்ம தாளிக்கும் போதே போட்டுடணும். இந்த தண்ணி ஃபஸ்ட் நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அளவாக போட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்ட பிறகு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ அரிசியை போடணும். அரிசியை போட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிடலாம். அதுக்குள்ளே நம்ம அடுத்தது அதுக்கு சைடிஷான உளுந்து பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குங்க. 2 கைப்பிடி அளவு உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெள்ளை உளுந்தும் சேர்த்துருக்கேன். அப்புறம் அது நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆன பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 மிளகாய் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது நான் ஓரளவுக்கு காரமாக இருக்க மாதிரி 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். கம்மியாக வேணால் கம்மி பண்ணிக்கலாம். காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துட்டு, ஒரு துண்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கிங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆன பிறகு ஒரு 4 பல் தேங்காவை உள்ளே போட்டு அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் வணக்கிக்கிங்க. இந்த உளுந்து பருப்பு துவையல் வந்து ஆண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த முழு வலியெல்லாம் வருது பார்த்தீங்களா பெண்களுக்கு, அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மாவு ஆட்டும்போது கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு உளுந்தங்கஞ்சி செஞ்சு குடிப்பேன். இப்போ வந்து குடிக்காமல் விட்டுட்டேன். குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி நான் கொடுப்பேன். இப்போ கொடுக்காதனால எனக்கு மறுபடியும் கொஞ்சம் பேக் பெயின் வருது. பேக் பெயின் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். டெய்லி கூட இருக்குன்னு சொல்லலாம். நம்ம வேலை செய்கிறனால அந்த பெண்களுக்கு தான் அதை பற்றி தெரியும் நல்லா. நம்மளுக்கு டெய்லி நம்ம வேலை செய்கிற இதனால் சாதாரணமாக தூங்கும். ஆனால் டெய்லியுமே ஏதோ ஒரு பெயின் நம்ம உடம்புல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம மெடிசன் சாப்பிட்டா சரி வராது. நம்ம டேப்லெட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியாக, இது வந்து அயனுக்கு நல்லா கால்சியம் இருக்குது. கருப்பு உளுந்து பருப்பு சேர்க்குறது ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து பருப்பி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அந்த பெயின்ங்கிறது, பேக் பெயின்ங்கிறது வரவே வராது. நல்லாயிருக்கும். கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்.
நீங்கள் டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் நம்ம போய் நம்ம உடம்பு வலிக்காக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம உணவுலேயே இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம்.